விழுப்புரம் அருகே 3 மாணவிகள் இறப்பு விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை நடத்த கோரியும் அவர்களது பிரேத பரிசோதனை சென்னையில் நடத்த வலியுறுத்தியும் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் கூட்டமைப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். சரியான நீதி கிடைக்காது என்பதனால் அந்த மாணவிகளோட உடலை சென்னை அரசு மருத்துவமனையில் ஒரு ரிட்டையர்ட் தலைமை நீதிபதியிலும் ஃபுல் வீடியோ கவரேஜில் அந்த உடல் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் உடனடியாக அந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்று மாணவர்களாகிய நாங்கள் அந்த இறந்த மாணவிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இதனிடையே விழுப்புரம் மாணவிகள் தற்கொலை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடலூர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த 3 மாணவிகளுக்கும் மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். 3 மாணவிகளுக்கு தலா 25 லட்சம் நஷ்டஈடு வாங்க வேண்டும். அடிப்படை வசதியில் கல்லூரிகளை இழுத்து மூட வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், துணைவேந்தர், தாளாளர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும்.